வணக்கம். 2017 ஏப்ரல் மாதம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு, கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த மாத கிரக நிலைகளை உங்களை ஆராய்கின்ற பொழுது, உங்களுடைய கடகராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு, 3ஆம் இடத்தில் குரு, 6ஆம் இடத்தில் சனி, 8ஆம் இடத்தில் கேது, 9ஆம் இடத்தில் சுக்கிரன், 10இல் சூரியன், புதன், 11ஆம் இடத்தில் செவ்வாய். ஓரளவுக்கு சிறப்பான பலன் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு, எதிர்பாராத தனவரவு, பணவரவு அல்லது அன்எக்ஸ்பெக்டட் மணி. ஒரு சிலருக்கு ஆன்சல் ப்ராப்பர்ட்டி, ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, முன்னோருடைய சொத்து அல்லது மனைவி அல்லது கணவன் மூலமாக தனவரவு, பணவரவு உண்டு. அதே சமயத்தில் 2ஆம் இடம் இதுவரைக்கும் வராத பணங்கள், அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்கக்கூடிய பணங்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. 3ஆம் இடத்தில் குரு, முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம். உங்களுடைய புகழ், கௌரவம், அந்தஸ்து காப்பாற்றப்பட வேண்டிய காலம். இந்த காலங்களில் நீங்கள் எடுத்த காரியங்கள் கைகூடும். புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய ப்ராஜெக்டில் நீங்கள் அப்டேட் ஆக வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, 3ஆம் இடம் சகோதரிகள், அவர்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதங்கள் அமைவதற்கான வாய்ப்பு. அடிக்கடி ட்ராவல் பண்ண வேண்டிய காலம். அந்த ட்ராவலால் உங்களுக்கு சகாயம், ஆதாயங்கள், இது அத்தனையுமே 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால் நற்பலன் ஏற்படும். எல்லாத்துக்கும் மேலே 6ல் சனி இருக்கக்கூடிய காலங்களில் எதிர்பார்த்த வேலை கிடைப்பதில் இருந்த தடை நிவர்த்தியாகி வேலை கிடைக்கும். ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் உண்டு, வேலையில் மாற்றங்கள் உண்டு, முன்னேற்றங்கள் உண்டு. ஆன்சைட்டுக்கான பாசிபிலிட்டிஸும் ஒரு சிலருக்கு உண்டு. ஏன்னா 8ல் கேது, ஹையர் எஜுகேஷனில் பிரேக் ஏற்பட வேண்டிய காலம் ஒரு சிலருக்கு. பிரேக் ஏற்பட்டு மறுபடியும் கல்வி தொடர வேண்டிய காலகட்டங்கள் இந்த ஏப்ரலில் உண்டு. அதே சமயத்தில் 8ல் கேது தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் உண்டு. 9ஆம் இடத்துல சுக்கிரன், அவரும் உங்களுடைய கடக லக்னத்துக்கு 4, 11 கூடியவர் 9. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். அதே சமயத்தில் வேலையில் ஒரு மாற்றம், சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன். ஒரு சிலருக்கு ஆன்சைட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் அத்தனையுமே இந்த காலகட்டங்களில் உண்டு. எல்லாத்துக்கும் மேலே செவ்வாய் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 10ல் இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம். 5, 10 கூடிய செவ்வாய், 5 கூடியவர் செவ்வாயாக இருக்கிறதுனால, அவரும் யோகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பார்க்குறதுனால இந்த காலங்கள் உங்களுக்கு சிறப்பான காலங்கள். இடங்கிட வாங்குவதற்கான ஒரு யோகம். ஒரு சிலருக்கு ரெடிபில்டி கோர்ஸ், கட்டின வீடு வாங்குறதுக்கான ஒரு யோகம். நிறைய ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வாங்க வேண்டிய காலங்கள் உண்டு. பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த காலங்களில் உங்களுக்கு பணவரவு, தனவரவு அதிகரிக்கும். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலம். ஷேரு நிறையா வாங்கி வைக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் மிகவும் யோகமான காலம் இந்த காலகட்டங்கள். இந்த மாதம் புதிய ஒப்பந்தங்கள், அக்ரிமெண்ட் புதுசாக போட வேண்டிய காலம். பணவரவுகள், தனவரவுகள், பேங்க் பேலன்ஸ் கூட வேண்டிய காலம். லிக்விட் கேஷ், பெண்களை பொறுத்த வரைக்கும் யோகமான காலங்கள். குறிப்பாக இந்த மாதங்களில் உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள் பூர்த்தியாக வேண்டிய காலகட்டங்கள், அபிலாசைகள் பூர்த்தியாக வேண்டிய காலம். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் முன்னேற்றம். அஃபேர்ஸ் இருந்தால் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. ஒரு சிலருக்கு கன்சீவ் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த காலங்கள் ரொம்ப யோகமான காலகட்டங்கள் உண்டு. அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு, உங்களுக்கு எதிர்பாராத தனவரவு, நெருங்கிய உறவினர்களால் நன்மை ஏற்பட வேண்டிய காலம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவர்களால் முன்னேற்றங்கள் ஏற்பட வேண்டிய காலம் இந்த காலங்களில் உண்டு. அதே சமயத்தில் 9ல் சூரியன், அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். 4ஆம் அதிபதியாகவும் செவ்வாய் வர்றதுனால அம்மாவுடைய அன்பும் ஆதரவும் உண்டு. அம்மாவால் நமக்கு சகாயங்கள், ஆதாயங்கள் உண்டு. மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ஒரு யோகமான மாதம் தான் சொல்லணும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் வியாழக்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ மகாலட்சுமியை கும்பிட்டு வந்தால் ரொம்ப யோகமான காலங்கள் உண்டு. 2ஆம் இடத்துல ராகு, துர்க்கையை கும்பிடலாம். பள்ளிவாசல் போயிட்டு வருவதற்கான யோகம். சித்தர்களுடைய சமாதிகள், ஜீவ சமாதிகளில் போயிட்டு வர இந்த மாதம் அதிகமான நட்பணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் இந்த மாதங்களில் பூர்த்தியாகும். நன்றி, வணக்கம்.